ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழ் அதில் இருக்க இயல் 6ல் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 வயசு வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு 5 இயல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. சப்போஸ் வந்து அந்த 5 இயலும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் 11th சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 12th சிறப்பு தமிழ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்தாச்சு. அதுவும் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இனி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இதோடு பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புக் பேக் வீடியோஸ் மட்டும் ஒரு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோஸோடு பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. புக் பேக் வீடியோஸ் மட்டும் ஒன்று இருக்குது, நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க, இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழ் இயல் 6 அதில் வந்து கணித்தமிழியல் அந்த இயலில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அமெரிக்க இராணுவம் எல்ஸ்பீல்ட் என்பவரை இயக்குநராக கொண்டு எந்த ஆண்டு ஆர்பாநெட் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1957. ஆர்பாநெட் என்ற அமைப்பு எப்போ ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டாங்கன்னா 1957. அது யார் உருவாக்குனான்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ஸோ யாரை இயக்குநராக கொண்டு அது தொடங்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா எல்ஸ்பீல்டு. இந்த ஆர்பாநெட் பார்த்திங்கன்னா எப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து செயல்பட ஆரம்பிச்சுன்னு பார்த்திங்கன்னா 1969. அடுத்தது பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் இணைய நெறிமுறை உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1982. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகளாவிய வலையமைப்பு இந்த WWW சர்வர் இருக்குங்க இல்லையா, அது வந்து டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவரால் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1991. கரெக்டாக பார்த்துக்கோங்க. உலகளாவிய வலையமைப்பு WWW அந்த சர்வர் வந்து எப்போது வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1991. யார் உருவாக்குனதுன்னு கேட்டாங்கன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி அந்த சர்வர் உருவாக்கியிருப்பார்னா மீ உரை குறிப்பு மொழி, மீ உரை பரிமாற்ற நெறிமுறை, சீரான வள இடங்காட்டிகள், இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து அதை உருவாக்கியிருப்பார். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். டேஷ் என்னும் நிறுவனம் இணைய முகவரி பதிவை நிர்வகிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் என்னும் நிறுவனம் இணைய முகவரி பதிவை நிர்வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐகான். அடுத்தது பாருங்கள். சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 கூற்றுமே வந்து சரிதான். ஃபஸ்ட் கூற்று பாருங்கள். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி ஆய்வு நிறுவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கூற்று 1 சரிதான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வந்து ஸோ எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்து இயங்குது அப்படின்னு கேட்கலாம். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். ஃபஸ்ட்டு கூற்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள். உலக அளவில் செம்மொழி தமிழுக்கென்று நிறுவப்பெற்றுள்ள உராய்வு மையம் வந்து இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே வந்து சரிதான். அடுத்தது பாருங்கள். 1955 சிங்கப்பூரில் தொடங்கப்பட்ட மலாய், ஆங்கிலம், மாண்ட்ரின், தமிழ் ஆகிய 4 தேசிய மொழி கவிதைகளுக்கான வலைதளத்தில் முதலில் அரங்கேறிய மொழி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ். அடுத்தது பாருங்கள். சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர் நாவ்யாங் பல்கலைக்கழக பேராசிரியர் நா. கோவிந்தசாமி சீன கணினி வல்லுநர்களோடு இணைந்து தமிழ் நெட் என்ற எழுத்துருவினை உருவாக்கி இணையத்தில் தமிழ் இடம்பெற காரணமாக இருந்தார் சொல்லியிருக்காங்க. கூற்று 1 பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது.
அது வந்து இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் இந்த கூற்று ஒன்றிலே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். தமிழை வந்து இணையத்தில் இடம்பெற செய்தவர் வந்து யாருன்னு கேட்கலாம். அவர் பார்த்திங்கன்னா கோவிந்தசாமி. அவர் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். நாவியாங் பல்கலைக்கழகம். இல்லைனா நாவியாங் பல்கலைக்கழகம் வந்து எங்கே இருக்குது அதை மாதிரி கூட கேட்கலாம். சிங்கப்பூரில் இருக்குது. சரிங்களா? அவர் உருவாக்கிய வந்து எழுத்துருவு என்னன்னு கேட்கலாம். தமிழ்நெட். எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 2வது பாயிண்ட் பாருங்கள். அவரால் தான் இணையத்தில் ஏறிய முதல் இந்திய மொழி என்ற பெருமை தமிழுக்கு கிடைத்தது சொல்லியிருக்காங்க. 2 கூற்றுமே வந்து சரிதான். இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இணையத்தில் தமிழ் தகவல் பரிமாற்றத்திற்கான முதல் உலக மாநாடு எந்த ஆண்டு தமிழ்நெட் 97 என்ற பெயரில் சிங்கப்பூரில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணையத்தில் தமிழ் தகவல் பரிமாற்றத்திற்கான முதல் உலக மாநாடு எந்த ஆண்டு தமிழ்நெட் 97 என்ற பெயரில் சிங்கப்பூரில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1997. அடுத்தது பாருங்கள். 2வது கணினி மாநாட்டில் கணினி தமிழ் சங்கம் உருவான ஆண்டு. 2வது கணினி மாநாட்டில் கணித்தமிழ் சங்கம் உருவான ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1999. கரெக்டாக பார்த்துக்கோங்க. கணித்தமிழ் சங்கம் வந்து எப்போ உருவானதுன்னு கேட்கலாம். 1999. இல்லைனா 2வது கணினி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்கலாம். 1999. அடுத்தது பாருங்கள். தமிழ் இணைய கல்விக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தமிழ் இணைய கல்விக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2001 பிப்ரவரி 17. தமிழ் இணைய கல்விக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 2001 பிப்ரவரி 17. அடுத்தது பாருங்கள். மதுரை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. மதுரை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1998. மதுரை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1998. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த விக்கிபீடியா வெப்சைட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பார்த்திங்கன்னா ஒரு அறக்கட்டளை தான். சரிங்களா? அதோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விக்கிபீடியாவோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி அதான் வந்து ரைட். அடுத்தது பாருங்கள். சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்று எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். ஹென்ரிக் ஹென்ட்ரிக்ஸு என்பவரால் தம்பிரான் வணக்கம் என்னும் நூல் எழுதப்பட்டது. ஃபஸ்ட்டு கூற்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள். தம்பிரான் வணக்கம் என்ற நூல் வந்து யார் எழுதுனா, அதோட நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்கலாம். ஹென்ரிக் ஹென்ட்ரிக்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2வது கூற்று பாருங்கள். தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூலாக இந்நூல் கருதப்படுகிறது. 2வது கூற்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் வந்து எதுன்னு கேட்கலாம். தம்பிரான் வணக்கம். ஸோ அடுத்தது பாருங்கள். 3வது பாருங்கள். இந்திய மொழிகளில் முதலில் அச்சேரிய மொழி தமிழ் என்ற பெருமையை தந்தது இந்நூலே ஆகும். ஸோ இந்த நூலை வந்து அச்சிடுறதுனால தான் இந்திய மொழிகள் வந்து முதல்ல அச்சேரிய மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பெருமை கிடச்சிது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கூற்றுமே வந்து சரி தான். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தம்பிரான் வணக்கத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா, அந்த நூலோட ஆசிரியர் வந்து ஹென்ரிக் ஹென்ட்ரிக்ஸு. தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா தம்பிரான் வணக்கம். அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்கள். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி ஆற்றங்கரையில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்து பதிப்பித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி ஆற்றங்கரையில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்து பதிப்பித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். அவர் தான் வந்து பதிப்பிச்சிருப்பார். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உவே சாமிநாதர் அவர் பதிப்பித்த நூல்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கோங்க. 8 தய நூல்கள் வந்து பதிப்பிச்சிருப்பார். 10 பாட்டு நூல்களையும் வந்து பதிப்பிச்சிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இது எல்லாமே வந்து அவர் பதிப்பித்திருக்காரு. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அவர் 50 காப்பியத்தில் வந்து எந்தெந்த நூல்கள்லாம் வந்து பதிப்பிச்சிருக்கேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. அடுத்தது பாருங்கள். அவரை போலே பார்த்திங்கன்னா அந்த சீவை தாமோதனார் இருக்காருங்களே, அவரும் வந்து நூல்களை வந்து பதிப்பிச்சிருப்பார். அவர் பதிப்பித்த நூல்கள் வந்து என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், சூளாமணி, நீதிநெறி விளக்கம், வீரச்சோழியம்,
திருத்தணிக்கை புராணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் வரும். அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க. தொல்காப்பியம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள். ஸோ உவேசா பதிப்பித்த நூல்களும் சீவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்களும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், தமிழகத்தில் பழங்கால நூல்கள் மின்னணுமாக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ எல்லாமே வந்து புக்காக வந்து எப்போ மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 2001. கலைச்சொல் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கலைச்சொல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுத்துருன்னா நான் நம்ம கலைச்சொல் பாருங்கள். ஃபாண்டு. குடியேற்றம்னா என்கோடிங். விசைப்பலகைன்னா அதுக்கான கலைச்சொல் பாருங்கள் கீபோர்டு. தட்டச்சு இடைமுக செயலி, அதோட கலைச்சொல் பாருங்கள் இன்டர்ஃபேஸ் டூல். அடுத்தது பாருங்கள், ஸோ வலைப்பூனா பிளாக் ஸ்பாட்டு. ஸோ முகநூல்னா ஃபேஸ்புக் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்விட்டர்னா கீச்சகம். ஸோ வாட்ஸ்அப்னால் நமக்கு புலனும்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். கட்செவி இது வந்து புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கைப்னால் நான் தமிழில் பார்த்தீங்கன்னா விசுகை. ஸோ இந்த கலைச்சொல்லாம் சும்மா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எழுத்துக்களுக்கு எண்மதிப்பை வழங்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்துக்களுக்கு எண்மதிப்பை வழங்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, குடியேற்றம். ஆப்ஷன் பி, குடியேற்றம். ஸோ எழுத்துக்களை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அவற்றை எண்மதிப்பாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்களை கணினியில் பயன்படுத்தணுன்னா அதை வந்து நம்ம எண்மதிப்பாக தான் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சிறந்த தமிழ் மென்பொருளை உருவாக்கும் நிறுவனம் பை நபர்களுக்கு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையால் முதலமைச்சர் கணினி தமிழ் விருது வழங்கப்படுகிறது. ஸோ கணினி தமிழ் விருது வந்து எந்த துறை வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையால் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சிறந்த மென்பொருள் உருவாக்கும் நிறுவனங்கள் இல்லை நபர்களுக்கு வந்து இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து 11th சிறப்பு தமிழ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.